நீலாஹ துங்கஸ்தனகிரி தடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சுவச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூயயே வாஸ்து பூயகாம். உயர்ந்த திருப்பாவையாகிய இந்த திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் நாச்சியார் தான் மார்கழி மாசத்தில் பாவை நோன்பு நோற்க வந்த உத்தமமான வைபவங்களை எல்லாம் சொன்னவள். ஒவ்வொரு தினத்தில் ஒவ்வொரு கோபிகைகளாக எழுப்புறான்னு சொன்னோம். அதில் 7வது பாசுரமான இன்றைய தினத்தில் தான் அந்த வாசலில் நின்றுட்டு ஒவ்வொரு கோபிகைகளாக எழுப்புறா. பாசுரம் அற்புதமாக அமையிறது. கேசு கேசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபயர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாயே. வழக்கம் போல உள்ள தூங்கின்னு இருக்கிறவளை கோபிகை பெண்கள் ஆண்டாளுடைய தலைமையில், அம்மா இன்னும் தூங்குறையே எழுந்துருன்னு சொல்லச்சே பொழுது விடிஞ்சதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டாளாம். போன பாட்டோட தொடர்ச்சி இங்கே ஆண்டாள் பண்ணணும். போனோம் புல்லும் சிலம்பினகான்னு ஒரு பட்சிகள்லாம் சப்திக்கிறதுன்னு சொன்னால், இப்போ குறிப்பாக எந்த பட்சின்ற பேரை சொல்லியே சொல்கிறா. கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து. ஆனைச்சாத்தன்ற ஒரு பறவை, அதாவது மலையாள திவ்ய தேசங்களில் இது அதிகமாக இருக்கும்னு சொல்கிறா. தமிழ்நாட்டில் அதுக்கு கரிச்சான் குருவின்னு ஒரு பெயர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுறது. அந்த ஆனைச்சாத்தன்ற பட்சி காலம்பரை எழுந்து பொழுது விடுவதற்கு அடையாளமாக கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடக்கூடிய அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? இதுவே உனக்கு பொழுது விடிந்ததுக்கு அடையாளமாக எடுத்துக்கக்கூடாதான்னா. உள்ள படுத்துன்னு இருக்கவோ வேடிக்கையாக சொல்கிறாளா தத்துவமாக சொல்கிறாளான்னு தெரியல. இந்த ஆனைச்சாத்தன் பற்றியெல்லாம் கீச்சு கீச்சுன்னு சொல்கிறதுன்னு சப்தத்தை நீங்கள் சொல்கிறேள். அப்படி இல்லை. உலகத்தில் சாதாரணமாக நாராயணான்னு பேரை வச்சா சுருக்கி நானின்னு கூப்பிடுவா, நரசிம்மான்னு பேரை வச்சா நச்சுன்னு கூப்பிடுவா. அது மாதிரி நம்ம கண்ணனுக்கு கிருஷ்ணன்னு பேர். இந்த பட்சிகள்லாம் கிருஷ்ணனுடைய பேரை சுருக்கி கிச்சு கிச்சுன்னு கூப்பிடுறது. அதை நீங்கள் கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்துன்னு சொல்லிட்டு வரதை பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளமாக நான் சொல்ல மாட்டேன்னா. உடனே பார்த்தா சரி நீ சொல்கிறபடியே இருக்கட்டும், கிருஷ்ணனுடைய நாமத்தையே அது சொல்லட்டும். ஆனால் கலந்து பேசின பேச்சரவம். அவள் ஒரு பட்சி 2 பட்சி கட்டலை, அந்த பட்சிகள்லாம் பேசிக்கிறதே, கலந்து பேசிக்கிறதே. கலந்து பேசிக்கிறதுன்றது என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, பறவைகளுடைய இயல்பை சொல்கிற ஆண்டாள். அதான் அழகு. காலம்பரை அந்த பறவைகள்லாம் இறை தேடிண்டு தானே கிளம்போம். அப்போ கிளம்பச்சே கலந்து பேசிக்குமா. நீ வடக்கில் போய் இறை தேடு, நீ தெற்கு திக்கில் போய் இறையை தேடு, நீ கிழக்க போயிட்டு வா அப்படின்னு யார் யார் எந்த திசைக்கு போகணும், எந்த சமயத்தில் இதே மரத்திலேயே அவரவர்களுக்கு கிடைத்த இறையோடு திரும்பி வரணுன்ற விஷயங்களை எல்லாம் கலந்து பேசின பேரரவம் பேச்சரவம். பேசக்கூடிய அந்த பேச்சோட ஒளி கூட உனக்கு கேட்கலையா? உள்ளப்படுத்துன்னு இருக்கபோது சொன்னால், பட்சிகளுக்கெல்லாம் கிருஷ்ண ஞாபகத்தால் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே எழுந்துட்டாள்னு நான் சொன்னேன். அதனால் பறவை தேடுற போடுறத பாதராத்திரியில் எழுந்து பேசின்னு இருக்கு. என்னால் இதை ஒரு அடையாளமாக நான் நம்ப மாட்டேன்னு சொன்னான். கோபம் வந்துடுத்து வெளியில் இருக்கக்கூடிய கோபிகைகளுக்கு. நம்ம பணியில் நின்றுட்டு இருக்கோம், இப்படி ஒன்றுத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்காளேன்னு பேய்ப்பெண்ணே பேய்ப்பெண்ணேன்னு கோபத்தில் சொல்கிறாளாம். ஆனால் உள்ளே இருக்கிறவோ கோச்சிக்கலை. காரணம், ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு உரிமையோடு பேசுறது சகஜம் தானே. அதை வெளிப்படுத்துகிற ஆண்டாள் பேய்ப்பெண்ணே பேயனே எனக்கும் ஒரு பேயனேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி கிருஷ்ண பக்தியாகிய ஒரு பேய்த்தனம் உனக்கு பிடிச்சுன்றதான்னு சொல்லலை. உன்னை உரிமையாகவும் கூப்பிட்றதா நீ நினச்சிக்கலாம். உனக்கு என்ன வேறு அடையாளம் வேணும், அவ்வளவுதானே. பறவைகளை நீ ஒத்துக்க மாட்ட. சரி, நம்முடைய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய அவரவருடைய தாய்மார்கள் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபயர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. உங்கள் வீட்டிலேயே உங்கள் அம்மா எழுந்தாச்சம்மா. அவாவா நம்ம வீட்டு அம்மாலாம் காலம்பரை எழுந்து என்ன பண்ணுவா, நம்முடைய வியாபாரமே
தயிர் மோர் பால் வெண்ணெய் தானே, அதனால் காலம்பரை எழுந்து தயிரை கடையணும். அந்த ஆட்சிகள்லாம் தயிரை கடையிறத ஒரு அடையாளமாக சொல்கிறாளாம். அப்போ கடையிற சமயத்தில் அந்த உடம்பினுடைய அசைவினால என்ன ஆகுது, காசும் பிறப்பும் கலகலப்ப கழுத்தில் இருக்கக்கூடிய காசுன்னா என்னன்னா அச்சுத்தாலி, பிறப்புன்னா ஆமைத்தாலி. இந்த 2 ஆபரணங்களும் இவா தலையை அசைச்சிட்டு அந்த தயிரை கடையச்சே கலகல கலகலன்னு ஒரு சத்தம் கேட்கறதே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. எப்படிப்பட்ட ஆட்சியர்? 2வது அடையாளத்தை சொல்கிறா. சரி, நீ அந்த சத்தத்தை கூட கேட்கலன்னு வச்சுக்கோ தூக்கத்தில். வாசனருங்குழல் ஆட்சியர். கமகமகமான ஒரு வாசனை உனக்கு வரலையா? எங்கேருந்து வாசனையாம்? ராத்திரி படுத்துட்டு காலம்பரை எழுந்து தயிரை கடையச்சே, தயிரில் நம்ம தலை கேசமானது அவிழ்ந்து விழுந்துட போகிறதேன்னு நன்னா அதை உதறி அந்த கோபிகை பெண்களுடைய வழக்கம் தலையை இழுத்து முடிஞ்சுப்பாளாம். அப்போ முதல் நாள் போட்டு வச்ச வாசனையான புஷ்பங்களுடைய நறுமணங்களெல்லாம் இவா தலை கேசத்தை அப்படி அலப்பும் போது அந்த வாசனை வருமா. அதுதான் அந்த நறுங்குழல் ஆட்சியர். அப்படிப்பட்ட அந்த ஒரு நறுமணம் கூட காதுக்கு தான் சத்தம் கேட்கல, மூக்குக்கு அந்த வாசனை கூட உனக்கு வரலையா? அதை தெரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல. அடுத்ததாக ஒரு ஓசை, தயிர அரவம் கேட்டிலையோ. அந்த தயிரை கடையச்சே அவ்வளோ ஓசை வரதான். எங்கேருந்து ஓசைன்னா, இது நல்ல சுத்தமான பாலோன்னு ஆயர்பாடியில். அதனால் அந்த பாலோட தயிர் கெட்டியாக ஒரு கல் மாதிரி தோஞ்சிருக்கும். காலம் வேறு, சூழ்நிலை எப்படி, மார்கழி மாதம் நல்ல பனிக்காலம், இவா கடையிறது அதிகால வேளையில். அதனால் அந்த குளிர்ச்சியில் என்னாச்சு, தயிர் கெட்டியாகிடுத்து. அதை உடச்சி மோராக பண்ணாதான் அதுலேருந்து வெண்ணெய் நெய் வியாபாரம் நடக்கும்னு அவா மற்ற எடுத்துட்டு தயிரை தாக்கி அதை உடைச்சு கடையக்கூடிய சத்தம். விக்ரே துகாமா கிலகோப கன்யாக முராரி பாதர்ப்பித சித்த விருத்திகே உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனமோ விரஜங்கனானாம் திவமஸ்பிருசத்வனிகே. பாகவதத்தில் சொன்னதையே தயிர் எப்படி கடையிறதான்னு கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் லீலாசுகர் சொன்னதை ஆண்டாள் அப்படியே தயிர்படுத்தினான். வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. உள்ளே இருக்கிறவோ பதில் சொல்லலை. முதல்ல பேய் பெண்ணேன்னு நமக்கு ரொம்ப வேண்டிய ஒத்திய கோபிச்சுட்டமே, அவள் ஏதாவது மனசு வருத்தப்பட்டிருக்க போகிறாளேன்ற பயத்தில் அடுத்ததாக அவளை புகழ்ந்தாளாம். நாயக பெண் பிள்ளாய், நடுநாயகமாக நம்ம கோஷ்டியில் இருக்கக்கூடியவளாச்சமே நீ. முதல்ல நான் எழுந்து உங்கள் எல்லாரையும் எழுப்புவேன்னு சொன்ன நாயக பெண் பிள்ளை நீயே இப்படி தூங்கின்னு இருக்கலாமா? நம்மளாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரை குறித்து நோன்பு நோக்கிறோம்னு நேத்திக்கே நான் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் சொல்லின்னு இருக்கேன். முதல் நாளே சொன்னேன், நாராயணனே நமக்கே பறை தருவான்னு. மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உன்னுடைய தூக்கத்தை கெடுக்கணுன்றது எங்களுடைய எண்ணமே கிடையாது. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணனை பாட வேண்டாமா? நாராயணன்னா எப்படிப்பட்ட ஒரு பரம்பொருள், பரமாத்மா. அப்படிப்பட்ட பரமாத்மா நம்ம பேரில் இருக்கக்கூடிய கருணையினால் என்ன பண்ணா? நாம் ஏதாவது எங்கள் நந்தகோகுலத்துக்கு வான்னு கூப்பிட்டோமா? முனிவர்கள் மாதிரி தவம் பண்ணமா? ஏதாவது ஒரு யாகம் பண்ணி அவனை கூப்பிட்டமா? ஒன்றுமே பண்ணலை. அவர்களுக்கே அந்த கண்ணன் இன்னும் தரிசனத்தை கொடுக்கலை. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முனிவர்கள் யோகிகள் தபஸ் பண்ணின்றவாளுக்கு தரிசனத்தை கொடுக்காம நம்ம பேரில் இருக்கக்கூடிய நாராயணனா இங்கே வரல, மூர்த்தியாக வந்திருக்கான். சின்ன கண்ணனாக நமக்கு அடங்கி ஒரு உன்னி கிருஷ்ணனாக பரமபதநாதன் பரமாத்மா வந்திருக்கான். அவனை போய் நம்ம பாடி வரவேற்க வேண்டாமா? அவன் எப்படிப்பட்டவன்? கேசவனை பாடவும் கண்ணனுடைய கேசவன்ற ஒரு திருநாமத்தை சொல்லி மற்றொரு லீலையே இந்த பாட்டில் சொல்கிறான். நேற்றைய தின பாட்டில் பூத்தனை சகடாசுரன். இன்னைக்கு கேசவன்னா என்ன அர்த்தம்னா, கண்ணன் வளரக்கூடிய காலத்தில் கேசின்ற ஒரு அசுரன் குதிரை ரூபத்தில் வந்து கண்ணனை தாக்குவதற்காக வந்தானாம். அப்படி குதிரையாக வந்து கண்ணனை உதைக்கணும்னு நினைக்கிற சமயத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா, தார்க்ஷியா பிதங்கிரே ஸ்தவ தார்க்ஷேஷ சிக்ஷேபவக்ஷோபு விநாமபாதம் பிருகோப்பதாகாத கதம் நிசம்யே ஸ்வேனோபி சக்கியம் ததிதீஹி வமோகாத். அதாவது ஸ்ரீனிவாசனுடைய புராணத்தில் பிருகுன்ற மகரிஷி வைகுண்டத்துக்கு மகாவிஷ்ணுவை தேடிண்டு போனார்.
அப்போ மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட பேசிண்டு இவர் வந்ததை கவனிக்காமல் அலட்சியமாக இருந்தார். கோபம் வந்த பிருகு மகரிஷி மகாவிஷ்ணுவோட மார்பிலை எட்டி உதைச்சாராம். உடனே மகாவிஷ்ணு அவர் பாதத்தை பிடிச்சிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிக்கணும்னார். இந்த குதிரை என்ன நினச்சிட்டு தான் பிருகு மகரிஷி மாதிரி நாமளும் உதைச்சா இவன் பயந்துட்டு நம்ம கிட்டக்க வருவான்னு உதைச்சதோ. அப்படி உதைக்கிற சமயத்தில் நீ என்ன பண்ண, அந்த குதிரையோட 2 வாயையும் கிழிச்சு அழிச்ச. கேசின்ற குதிரையை அழிச்சதுனால கேசவன். ரெண்டாவது கேசவ கிளேசநாசனகா. கிளேசம்னா கஷ்டம். நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் கேசவா கேசவான்னு சொன்னால் நம்ம கஷ்டத்தை போக்கக்கூடிய நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நம்ம கலியுகத்தில் அனுபவிக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய தத்துவத்தை சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறா. கேட்டே கிடத்தியோ. அதாவது கேட்பதுன்னா ஸ்ரவணம்னு அர்த்தம். கலிகாலத்தில் ஸ்ரவணமே உத்தமமான மார்க்கம். 27 நட்சத்திரத்தில் வெங்கடாஜலபதி நான் ஸ்ரவணம்னு ஒரு நட்சத்திர பேரை வச்சுருக்கேன்னு சந்தோஷப்படுறானாம் மலையில். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினர் வள்ளுவர். இருக்கிறதுலையே ஒரு மனுஷனுக்கு பெரிய செல்வம் என்னன்னா யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா அதை விட செல்வம் நமக்கு இல்லை. சொல்றவர்களை விட கேட்பவர்களுக்கு பலன். அதனால நீ கேசவனை பாட முடியலன்னா கவலைப்படாதே, கேட்டே கிடன்னு உத்தரவு போட்டாலாம். கேட்டுண்டே இரு அப்படின்னாலாம். அந்த ஒரு நல்ல வாய்ப்பு தானே நமக்கும் மார்கழி மாதத்தில் டிடி தமிழ் மூலமாக கேட்டே கிடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த திருப்பாவையில் நமக்கு கிடைக்கிறதே. அது ஆண்டாளுடைய உபதேசம். கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். தேசமுடையாய்னா ஒளி படைத்தவளேன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் தேசம்னா தேஜஸ். தேஜஸ் அப்படின்னா ஒளி படைத்தவள். முன்னாடி பேய் பெண்ணேன்னு சொல்லிட்டமேன்ற கவலை போல இருக்கு. அதனால் நாயக பெண் பெண்ணேன்னு நடுநாயகமாக சொன்னான். கடைசியில் முடிக்கும்போது அவளை புகழ்ந்து கண்ணனுடைய ஒளி உன் பேரில் அப்படியே முழுக்க அருள் கிடச்சிருக்கு உனக்கு. தேசமுடையாய் நீ தேஜஸோடு இருக்க, அதை ஒளி குன்றாமல் எழுந்து வந்து எங்கள் கோஷ்டியோட சேர்ந்துக்கோன்னு அவளை கூப்பிட அவளும் எழுந்து இந்த கோஷ்டியோட சேர்ந்துக்க அடுத்த வீட்டுக்கு அடுத்த கோபிகையை இவர்கள் எழுப்புவதற்காக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான இன்றைய தின பாசுரம் கீசு கீசு என்று எங்கும்ன்ற ஒரு பாசுரம்.
திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமான் மாணிக்கவாசகர் பெருமானுடைய உள்ளத்திலே புகுந்து இந்த 7வது பாடலை பாட வைக்கின்றார். ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொருவரும் கன்னிப்பெண்களெல்லாம் உரையாடிக்கொண்டே எழுந்து வருவது போலவும், ஒன்றாகச் சேர்ந்து சென்று நீர்நிலையிலே நீராடி பாவை நோன்பு இயற்றியது போலவும் பாடிக்கொண்டே வருகின்ற இந்த பாடல்கள் திருவண்ணாமலை தலத்திலே அரும்பெரும் சோதியாக நின்ற இறைவனை, யாராலும் அறிய முடியாத இறைவனை, ஒவ்வொருவரும் தனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இதனுடைய உண்மையான உணர்வே, இந்த பாடல்களுடைய உள்ளுரையே, நுண்பொருளே, உறங்கிக் கிடக்கின்ற ஆன்மாக்களை, அதாவது உயிர்களை நல்ல நெறிப்படுத்துவதற்காக இறைவனே வந்து எழுப்புவது போல அமைந்ததுதான் இந்த திருவெம்பாவை பாடல். அதனை ஒரு பாவகமாக கன்னிப்பெண்கள் மூலமாக நமக்கு அறிவுறுத்துவது போல மாணிக்கவாசக பெருமான் இவற்றை எழுதியிருக்கின்றார். ஆகவே இறை தத்துவத்தின் உயிர்நாடியாக இருக்கின்ற இந்த உயர்ந்த பாடல்களெல்லாம் நம்முடைய வாழ்வை சிறப்பிக்கின்றன. பக்தியின் மூலமாக ஒவ்வொரு பாடலிலும் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி அடியார்களை ஆட்கொள்கிறான் என்பதையெல்லாம் மிக தெளிவாக சொல்லிக்கொண்டே வந்தவர். இந்த பாடலில்
இவையும் சிலவோ. உறங்கிக் கிடக்கின்ற கன்னிப்பெண்கள் எடுத்து வந்து எழுப்புகின்ற இந்த உரையாடலே, அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான். பல அமரர்கள், அமரர்கள் என்றால் தேவர்கள், 33 தேவர்கள் என்பது வழக்கம். அப்படிப்பட்ட தேவர்களும் அறிய முடியாதவன் உண்ணுதல் என்றால் நினைத்தல். இங்கே 2 சுழினா போட்டால் உண்ணுதல் என்றால் சாப்பிடுதல், 2 சுழி இன்னென்ன போட்டால் அது உண்ணுதல்னா கருதுதல், சிந்தித்தல். சிந்திப்பவர்தம் செம்மையுளான் என்று பாடுவார்கள். அப்படி உன்னற்கரியான் மனம் வாக்கு காயம் ஆகியவற்றால், மனம் மொழி மெய்களால் உணர முடியாதவன் இறைவன். நான் அறிந்தேன் என்று பொய் சொல்லாதே மகளே என்று முன்பாட்டில் சொல்லியது போல, உன்னற்கரியான் ஒருவன் எரிஞ்சீரான். ஒருவன் என்றால் ஒப்பற்றவன், ஒப்பாரும் இக்காரும் இல்லாதவன் என்று பொருள். ஒருவன் 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 முதலாளி என்று சொல்லுகிறார்களே, இறைவனைத்தான் அப்படி பாடுகிறார்கள். இருஞ்சீரான் மிக புகழுடையவன், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்வது போல புகழ் மாலையே உடையவன் அவன். புகழே மலையாக, அன்பே மலையாக, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று திருப்பள்ளி எழுச்சியில் பாடுவார். அப்படி அன்பு மலையாக இருப்பவன், புகழுடையவன், பெரும்புகழுடையவன், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று சொல்வது போல அவனுடைய திருவடிகள் மிக புகழுடையன. அன்பினால் இறைவனிடம் ஈடுபடுகின்ற பொழுது அந்த அன்பிலல் போல கிடக்கின்றாயே, நீ அன்பே உடையவள், இறைவனிடம் உடையவள், ஆனால் அன்பில்லாத போல் இப்போது கிடக்கின்றாய். என்ன செய்கிறாய், என்ன செய்வாய் நீ? சிவனென்றே வாய் திறப்பாய். ஆனால் சின்னங்கள் கேட்ப, பாடக்கூட வேண்டாம். அடியார்கள் எல்லாம் தெருவிலே பாடிக்கொண்டு வருகிறார்கள், அப்பொழுது அந்த பாடலை கேட்கிறோம். அதனால் நான் அவனை உருகிப் போகிறேன் என்று சொன்னது ஒரு பாட்டில். இப்பொழுது அவன் சின்னங்கள் கேட்ப, இறைவன் எழுந்தருளி வருகின்ற பொழுது திருச்சின்னம், சங்கம் முதலிய எல்லா வாத்தியங்களும் ஒலிக்கும். அப்படி ஒலிக்கின்ற பொழுது அவன் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். சிவன் என்றே, அவனுடைய எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் என்று பாம்பன் சுவாமிகள் பாடுவாரே, அதை போல இவள் எழுகின்ற பொழுதே சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். தென்னன் பெருந்துரையான் அப்படின்னு பாடலாம் வரும். அப்படி தென்னன்னா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாருடைய சிவனையை போற்றி என்று சொல்வது போல தென்பாண்டி நாட்டவன் ஆண்டவன், தென்பாண்டி மதுரையை ஆண்டவன் அவன். அதனாலே தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். தீயினில் மெழுகு சேர்ந்தால் எப்படி உருகி ஓடுமோ அதை போல நீ அவன் பெயரை கேட்டதுமே உருகுகிறாயே. அப்படி உருகி உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுகின்ற பொழுதே, அப்படி அவன் பெயரை சொல்லுகின்ற பொழுதே நீ உருகிப் போகிறாயே மகளே. அப்படிப்பட்டவள் நீ உறங்காதே, எழுந்து வா. என்னானை என்னறையன் இன்னமுதென்று எல்லோமும் சொன்னோம் கேள். என் ஆணை, ஆண் என்றால் இங்கே உயிர்க்கு தலைவனாக இருக்கின்ற சிவபெருமான் தலைவன். என் அரசன், அரசன் என்று சொன்னால் அரசர்க்கெல்லாம் அரசனாக, மன்னனாக, மிக பெரும் உயர்ந்த தலைவனாக இருப்பவன் நம் இறைவனே அல்லவா. நாங்கள் தனித்தனியாகவும் உன் புகழை பாடி வந்தோம், சேர்ந்தும் அவனை பாடிக்கொண்டே வந்தோம். ஆனால் நீ அவ்வாறு இல்லாமல் இன்னும் உறங்கிக் கொண்டே கிடக்கிறாயே மகளே. இறைவனுடைய திருச்சின்னங்கள் கேட்டாலே, திருச்சின்னம் என்று சொல்ல எக்காலம், சங்கம், நாதஸ்வரம் முதலிய சின்னங்கள் வரும்பொழுதே அவனை நீ நினைத்து கொண்டு உருகிப் போவாய். ஆனால் இன்றைக்கு அதற்கு மறுதலையாக நீ உறங்கிக் கொண்டே இருக்கிறாயே மகளே. நீ எழுந்து வர வேண்டாமா? இந்த உலகம் உன்னால் உயிர் பெற்று இருக்க வேண்டும். இறைவனால் தான் இந்த உலகம் உயிர் பெற்றிருக்கிறது என்பதை நீ எல்லாருக்கும் உணர்த்த வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? நீயும் அறிந்து பிறருக்கும் அறிவுறுத்த வேண்டாமா என்று நுட்பமாக சொல்வது போல
வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால். வண்ணஞ்சம், வன்சவியோ நின்சவிதான் என்று முன்பே சொன்னது போல இங்கே வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால். வண்ணஞ்சம்னா ஒரு கடுமையான நெஞ்சம், கடுமையான மனசு. நம்முடைய மனசு பூவாக இருந்தால்தான் இறைவன் குடிகொள்ளுவான், தூய்மையாக இருந்தால்தான் இறைவன் குடிகொள்ளுவான். கல்லாக இருந்தால் அதில் எந்த பயனும் இல்லை அல்லவா? அதனால்தான் வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால். ஒன்றுமே செய்யாமல் அப்படியே கிடைக்கிறாயே, நீ எழவும் இல்லை, எங்களோடு வந்து சேரவும் இல்லை, அவன் பெயரை சொல்லவும் இல்லை, அப்படி சொல்லிக் கொண்டிருந்தவள் நீ. மகளே எழுந்து வா, இந்த தூக்கம் உனக்கு பெரிதல்ல. தூக்கமும் நீ தூங்கிக் கொண்டே இருந்தால் இந்த துறக்கம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் என்று எப்பொழுது வந்து நமக்கு சேரும்? இறையுருள் இன்பமாகிய சொர்க்கம் நமக்கு சேர வேண்டுமானால் நாளும் நாளும் நொடியும் நொடியும் ஓரொரு கால் எம்பெருமான் என்று பெண்ணே பாடுவார். அப்படி எச்சமயத்திலும் என் நேரத்திலும் இறைவன் நினைவாகவே இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை செம்மையாகும், சீர்மையாகும், சிறப்புற நடக்கும் என்பதை அடியார்கள் சொல்லி வைத்த இந்த மாணிக்கவாசக பெருமான் பாடிய பாடலினுடைய கருத்தினை உணர்கின்ற பொழுது நம் நெஞ்சம் இனிமையாகின்றது, நம்முடைய வாழ்க்கை சீர்மையாகின்றது. நாளையும் சிந்திப்போம்.